75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ். அதிமுகவில் ஜூன் மாதம் 23ஆம் தேதிக்கு முந்தைய நிலையே தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதனால் ஜூலை 11ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் தரப்பு நடத்திய பொதுக்குழு கூட்டமும் இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதும் செல்லாததாக மாறியிருக்கிறது. அதிமுகவில் இரட்டை தலைமை முறையை நீக்கிவிட்டு ஒற்றை தலைமையை ஏற்படுத்த ஜூலை 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொது ஆகிவிட்டது. அன்றைய தினம் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதும் அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் செல்லாததாக மாறியுள்ளது. 75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ்.